வள்ளலார் மறைவு மரணமா சித்தியா? பாகம் 2. பாண்டி அரவிந்தர் ஆசிரமா திரு கங்காதர சுவாமிகள் கண்ட நெற்றிக்கண் காட்சி. இதை வள்ளலாரே காண்பித்ததாக அருட்பெருஞ்சோதியும் சாகாத்தேகங்களும் என்ற ஆங்கில நூலில் திரு துளசிராம் எழுதியுள்ளார். வள்ளலார் உடம்பு என்ன ஆயிற்று என்ற சந்தேகங்கள் நிறைய இருக்கின்றன. அதற்கு முற்றுப்புள்ளி வைப்பதுதான் இந்த வீடியோ. இதில் கண்டபடி திரு கங்காதரன் அரவிந்தர் ஆசிரம் கண்ட தீர்க்க தரிசனம் கனவு அல்ல, படி அவர் உடல் அருள் ஒளி அணுக்களை மாறி அண்ட சராசரம் எங்கும் எல்லா பொருட்களிலும் கலந்தது என்பது உண்மை. அதுதான் நடந்து இருக்க வேண்டும். ஏனெனில் வள்ளல் பெருமான் இப்போது இந்த உடலில் இருக்கின்றேன், பின் எல்லார் உடலிலும் புகுந்து கொள்வேன் என்று திருவாய் மலர்ந்திருக்கின்றார். அவ்வாக்கு உண்மை ஆகிவிட்டது. அவர் வெளியாகி எல்லார் உடலிலும் கலந்தே இருக்கார். சுத்த ஞானியரியர் வாக்கு தப்பாது, பொய்த்துப் போகாது. எனவே வள்ளலாரின் உடல் அருள் அணு அணுவாய் மாறிப்போனதுதான் உண்மை, உறுதி, சத்தியம். இந்த செய்தியை எந்த சன்மார்க்கத்தவரும் நம்புவதில்லை, ஆய்வு என்பதே செய்வதில்லை. ஆகையால் வள்ளல் பெருமான் மரணம் அடைந்தார், வைதீக எதிர்ப்பால் கொலை செய்யப்பட்டார் என கதை கட்டி விடுவது எல்லாம் அப்பட்ட போய். அவரை சூளையில் வைத்து தீக்கிரையாக்கப்பட்டார் என கதை கட்டிவிடுகிறார். இப்போது இதை வைத்து அநேக காணொளிகள் பதிவிடுகிறார். உலகை ஏமாற்ற, திசை திருப்ப. அவர் தம் தேகம் எதனாலும் ஒன்றும் தீண்ட முடியா நிலையில் இருக்கிறது. மேலும் இவ்வாறு முறைகேடாக எழுதி இருக்கிறீரே என சன்மார்க்க ஊரன் அடிகள் வைத்தியர் பலராமையாவிடம் வினவினாராம். அதுக்கு அவர், ஏதோ ஒரு மனோநிலையில் எழுதிவிட்டேன், தவறுதான் எனக் கூறியதாக சேலம் குப்புசாமி ஒரு வீடியோவில் பேசியுள்ளார். அதையும் நோக்குதல் மிக மிக அவசியம். 4. மேலும் சில கூற்றுகள் கவனிக்க வேண்டியது யாதெனில், சித்த வைத்தியர் திரு பலராமையா ஒன்றும் ஞானி அல்லவே, அவர்க்கு 1:2. 2 சாகாத்தலை வேகாக்கால் போகா புனல். 3 அமுதம் ஆகாய கங்கை. 4 பரவிந்து. 5 வாசி. விளக்கம் பயிற்சி அனுபவம் இல்லாதவர் எப்படி மற்ற ஒரு தலை சிறந்த விஞ்ஞானி ஞானி அளவீடு செய்ய முடியும்? ஆகையால் அவர் தம் கூற்றை பெரிதுபடுத்த தேவையில்லை, கண்டுகொள்ள தேவையில்லை என்பது என் கருத்து. நன்றி.